ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை வச்சு குலோப் ஜாம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. ஒரு கப் அளவு ரவையை எடுத்துருக்கேன். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் மட்டும் வச்சுட்டா போதும். கலர் மாறக்கூடாது. வாங்க, ரவை இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வாசனை வருது. ஒரு பிளேட்டில் ரவையை கொட்டியாச்சு, ஆறட்டும். ரவை ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் லைட்டாக ஒரு பல்ப் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். இங்கே அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். மாவாகவும் இருக்கக்கூடாது, ரவை பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே பேனில் 3 கப் அளவு ரவை எடுத்தோல்லையே, அதே கப்பில் 3 கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். மூணு கப் அளவு ஊற்றியாச்சு. பால் லைட்டாக கொதி வரும்போது நம்ம ரவையை போட்டுடலாம். பொடி பண்ணி வச்ச ரவையை போட்டோன்னே எப்படி கட்டியாகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா திக்காகிடுச்சு. இப்போது விடாமல் கிளறி கொடுங்க, இல்லை அடி பிடிக்கும். ரவை நல்லா வெந்து திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோக்கு அதிகமாக இருக்கும். அதே கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவைப்படாது. தவை தட்டி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லை வேண்டாம். பாருங்கள், இது லைட்டாக பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. சுகர் ஆறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்குங்க, இல்லைன்னா விரிசல் வரும். நல்லா ரவுண்டாக உருட்டிக்கிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்தா நம்ம எந்த ஷேப்பில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும். அவ்வளோதான், ரெடி. இதே மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம மிதமான தீயில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்போ ரொம்ப கொதிக்க விடாமல் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. எல்லாம் திருப்பி போடலாம். அப்போ தான் உள்ளே வெந்து வரும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஜீரா சூடாக இருக்கணும். நம்ம பொரிச்சு எடுத்தோடனே அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இது 4-5 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். குலோப் ஜாம் எடுத்தாச்சு பாருங்கள். நான் 1/2 மணி நேரத்தில் எடுத்துட்டேன். ஆனால் 4-5 மணி நேரம் இது ஊறணும். நான் வீடியோக்காக எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.